ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிலையே நம்ம எப்படி ஈஸியாக நெய் செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பசும்பாலை நல்லா காய்ச்சி வச்சுருங்க. ஸோ காய்ச்சி வச்சுட்டு அதை 2 to 3 ஹவர்ஸ் அதை வெளியில் வச்சுருங்க. அதாவது மூடி போடாமல் வெளியில் வச்சுட்டிங்கன்னா தான் நமக்கு ஆடை ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லைன்னா ஆடை ஃபார்ம் ஆகாது. ஸோ அந்த ஆடையை எடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பாக்ஸு டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் ஆடையை சேர்த்து வச்சுட்டு அதோட 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து கலக்கி வச்சிட்டிங்க. ஸோ தயிர் ஒரு தடவை நம்ம சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, அதே மாதிரி அந்த ஆடையை எடுத்து எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. ஸோ இந்த சேர்த்து வச்ச பாலாடையிலேருந்து பாலாடையில் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த தயிர், அந்த பாலாடை தயிர்லேருந்து நம்ம எப்படி நெய் தயாரிக்க போகிறோம், பட்டர், நெய் எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஐஸ் வாட்டர் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஐஸ் வாட்டரை வச்சுட்டு அதை எள்ளு எடுத்துக்கோங்க. அதோட நம்ம எடுத்து வச்சுருக்க பாலாடையை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நம்ம கொஞ்சம் ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த தயிர்லேருந்து வெண்ணெய் இந்த மாதிரி எடுக்கிறது மார்னிங் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ மதியம் ஆஃப்டர்நூன் எடுத்திங்கன்னா அந்த வெயிலில் நமக்கு வெண்ணெய் கொஞ்சம் உருகிரும். ஸோ வராது. ஸோ நல்லா அந்த ஐஸ் கட்டி தண்ணியில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நல்லா மிக்சியில் போட்டு மிக்ஸி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நல்லா நீங்கள் அடிச்சிட்டே இருங்க. ஸோ அடிச்சிட்டே இருக்கப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அடித்ததுக்கும் இப்போ அடித்ததுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அடிக்கிறப்ப இன்னும் பாலாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த தடவை அடிக்கிறப்ப லேசாக திரணையாக ஒட்டின மாதிரி இருக்கும். ஸோ அந்த இது அப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே வெண்ணெய் இந்த மாதிரி நல்லா மேலால் மிதங்கி இருக்கும். ஸோ இதை நீங்கள் அடுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கு கொஞ்சம் ஐஸ் கட்டி தண்ணி தனியாக வச்சுருங்க. ஐஸ் வாட்டர் தனியாக வச்சுருங்க. ஏன்னா ஐஸ் வாட்டர் தண்ணியில் போடுறப்ப வெண்ணெய் உருகாமல் இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் உருகிரும், கெட்டியாக இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா அழகாக அந்த வெண்ணெய் ஒரு மிக்சியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அடித்தாலே போதும். ஸோ வெண்ணெய் அழகாக மேலே மிக்ஸி ஜாரில் மேலே திரண்டு இருக்கும். கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் திரண்டிருக்க வெண்ணெயை எடுத்துகிட்டு ஸோ பக்கத்தில் ஐஸ் வாட்டர் வச்சுருக்கோம் பாருங்கள். ஸோ அந்த ஐஸ் வாட்டரில் போட்டுருங்க. ஸோ அந்த ஐஸ் வாட்டரில் போட்டுட்டு நல்லா நீங்கள் இது பண்ணுறப்ப என்னாகும் அப்படின்னா, அந்த வெண்ணெயில் ஒட்டியிருக்க எக்ஸஸ் மோர் இதெல்லாம் எக்ஸஸ் வாட்டர் இதெல்லாம் ரிமூவ் ஆயிரும். ஸோ இதை கையில் வச்சு நல்லா இது பண்ணிகிட்டே இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா வெறும் நமக்கு வெண்ணெய் மட்டும் கிடைக்கும். ஸோ நம்ம பால் காய்ச்சறது சொன்னேன்லங்க. ஃபஸ்ட்டு பால் காய்ச்சறப்ப பால் காய்ச்சி நீங்கள் 2, 3 மணி நேரம் வெளியில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கூட ஆடை மிதங்கியிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பாலை காய்ச்சி நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கூட நமக்கு ஆடை நிறையா கிடைக்கும். வெளில வைக்கிறத விட உள்ளே வைக்கிறப்ப ஆடை நிறையா கிடைக்கும். பட் நான் உள்ளே வைக்க மாட்டேன். ஸோ வெளியில் இருக்க ஆடையே நம்ம இது பண்ணிக்குவேன். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு பட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த பட்டரில் எக்ஸஸ் வாட்டர்லாம் ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாம் பபுள்ஸாக இருக்கும் கொஞ்சம் பட்டரில். ஸோ இந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இதில் என்ன பண்ணி இதை நமக்கு வீட்டுக்கு குழந்தைங்க இருந்துச்சுன்னா குழந்தைகளுக்கு தனியாக அந்த ப்ரெட்டு இந்த மாதிரி ப்ரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வெண்ணெயை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்து இதிலேருந்து எப்படி வெண்ணெயிலேருந்து நெய் காய்ச்ச போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு சட்டியில் போடுங்க. இது இரும்பு சட்டியாக இருந்தால் இது ரொம்ப உங்களுக்கு நல்லது. ஸோ நான் சில்வர் சட்டியில் தான் காய்ச்சிட்ருக்கேன். ஸோ இரும்பு சட்டி இருந்தால் ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு உடம்புக்கு ரொம்ப சத்து. இரும்பு சட்டியில் அந்த சட்டியில் போட்டு நீங்கள் காய்ச்சறப்ப என்னாகும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு அந்த வெண்ணெயெல்லாம் லேசாக உருக ஆரம்பிச்சிடும். ஸோ உருக ஆரம்பித்து லைட்டாக பபிள்ஸ் மாதிரி வரும். ஸோ அதில் இருக்க அந்த பட்டரில் இருக்க தேவையில்லாத அந்த பாலாடைகள்லாம் சம்டைம்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாலாடையெல்லாம் என்னாகும் உங்களுக்கு அப்படின்னா அடியில் தேங்கும். ஸோ இதை பார்த்திங்கன்னா நல்லா இதாகிடுச்சு. ஸோ அடுத்து நல்லா அந்த பபிள்ஸ்லாம் அடங்கிட்டு திரும்ப ஒரு தடவை பபிள்ஸ் வரும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். ஸோ அப்போ ஸ்டாப் பண்ணிடணும். அந்த பாலாடை லேசாக கருகிற ஸ்டேஜ் இந்த மாதிரி இருக்கப்போ ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெய் இதாக இருக்கும். ஸோ இது பார்க்குறப்ப உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை தண்ணி மாதிரியே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நெய் கெட்டியாக அதெல்லாம் இருக்காது. நமக்கு தண்ணி எப்படி இருக்கும், வாட்டர் எப்படி ஃப்ளோ ஆகும், ஸோ அந்த மாதிரி தான் வாட்டர் ஃப்ளோ மாதிரி தண்ணி ரொம்ப இதாக இருக்கும். ஸோ இதை பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி ஜார் கண்ணாடி இல்லைன்னா சில்வரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் நமக்கு நல்லது. ஸோ இதை காய்ச்சினதுக்கப்புறம் நல்லா வெளியில் வச்சு ஆற விட்டுருங்க. ஸோ ஆற வச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு வடிகட்டியில் நல்லா வடிகட்டிட்டு அதை கண்ணாடி பாக்ஸில் ஏர் டைட் இது மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது நான் பார்த்திங்கன்னா 2 வீக்ஸ் எடுத்த ஆடை.
நான் டெய்லி 1 லிட்டர் பால் வாங்குறேன். ஸோ அந்த பாலில் வந்து ஆடை எடுத்து வச்சது. காலையில ஒரு 1/2 லிட்டர், ஈவினிங் 1/2 லிட்டர் அந்த மாரி ஆடை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து 250 எம்எல் டூ 300 எம்எல்க்கு மேல வரும் நமக்கு. ஸோ 1/4 லிட்டர்லேருந்து கொஞ்சம் கூடவே நமக்கு கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, நல்லா வடிகட்டிருங்க. ஏன்னா, பாலாடை அந்த கசடு வந்து நமக்கு அடியில இருக்கும். ஸோ இத நல்லா வடிகட்டி வச்சுருங்க. அந்த நெய் வந்து கடைசியா நம்ம காய்ச்சறப்ப சலசலன்னு வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கருவேப்பிலை இல்லைன்னா முருங்கை தழை வந்து ஆட் பண்ணுவோம். பட் நான் எதுவும் ஆட் பண்ணல. லைட்டா வந்து கொஞ்சம் சால்ட் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, நான் போன தடவை எடுத்து வச்ச நெய். ஸோ அந்த இது எடுத்து வச்சேன்னா, ஒரு 250 டூ 300 கிராம்ஸ் வந்து வரும் எனக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, போன தடவை எடுத்து வச்சது. பாருங்க வந்து நெய் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ மணல் மணலா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் காலையில பார்க்குறப்ப வந்து நல்லா நெய் வந்து நல்லா அழகா மணல் மணலா இருக்குது. ஸோ நீங்களும் இதே மாரி வந்து நெய் வந்து வீட்ல செஞ்சு பாருங்க. ஸோ உங்க குழந்தைக்கு குடுப்போம். அந்த நெய் காய்ச்சறப்பயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவ்வளோ ஸ்மெல்லா நல்லா டேஸ்ட்டா இருக்கும். பார்க்கவே உங்களுக்கு நல்லா இதா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு வந்து நீங்களும் கஷ்டப்படாம அந்த ஆடைய எடுத்து வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து நெய் வந்து கிடைச்சிரும். இந்த நெய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடையில வாங்குற விட நெய்ய விட நமக்கு வந்து நம்மளே தயாரித்து சாப்பிட்றப்ப அதில ஒரு சந்தோஷம் இருக்கும். கடையில வாங்குற நெய் வந்து நமக்கு ஒரிஜினலா என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ இது வந்து நம்மளே வீட்ல காய்ச்சறனால நம்ம குழந்தைகளுக்கு நமக்கு வந்து நம்ம ஈஸியா குடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் பாலாடை சேர்த்து வச்சாலே போதும். ஸோ இதுக்காக தனியா நீங்க இது பண்ண வேணாம். ஸோ பால காய்ச்சிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுருங்க நீங்க. ஸோ வச்சுட்டு அதில இருக்க ஆடைய எடுத்து ஜஸ்ட் நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள ஸ்டோர் பண்ணாலே போதும் நீங்க. அதோட கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி, ஸோ இது ஈஸியா வந்து நம்ம செஞ்சிரலாம். ஸோ மிக்ஸில நேரமே மிஞ்சி பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 ஹவர்ல இந்த நெய் வந்து நம்ம ரெடி பண்ணிரலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.